வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றிய ஒரு அறிவிப்பினை ஒன்றிய பாஜக அரசு வெளியிட்டிருக்கிறது. அதாவது 2027 மார்ச் 1 இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நடத்தப்படும் என்பதுதான். 2021 நடத்தப்பட்டிருக்க வேண்டும், 10 வருடத்திற்கு ஒரு முறை. ஆனால் கோவிட் பெருந்தொற்றினுடைய காரணமாக அது தள்ளி வைக்கப்பட்டது. இடையிலெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. எல்லாவற்றையும் கடந்து ஒரு வழியாக 2027 என்று அறிவித்திருக்கிறார்கள். 2 கட்டங்களாக பனிப்பிரதேசங்கள் நிறைந்த இந்த பகுதிகளிலே 2026 அக்டோபரிலேயே நடத்தப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். பிரச்சனை இப்போது அதுவல்ல. இதனை தொடர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி தொகுதி மறுவரை என்பது செய்ய வேண்டும் என்பது நியதியாக இருக்கிறது, விதியாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அதை பற்றி தெளிவாக ஒன்றிய பாஜக அரசு இன்னும் குறிப்பிடவில்லை என்கிற அந்த ஒரு அச்சமான கேள்வியை, இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிற்கு அந்த தொகுதிகள் குறையும் என்கிற எங்களுடைய அச்சத்தை நிரூபணப்படுத்துகிற வகையில் ஒன்றிய பாஜகவினுடைய அறிவிப்பு இருக்கிறது என்பது முதலமைச்சருடைய கருத்தாகவும் இருக்கிறது. ஏன் தொகுதி மறுவரையை பற்றி இன்னும் பேசவில்லை, 2027 என்று தள்ளி வைத்ததற்கான காரணம் என்ன, விரிவாக வாதை கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு என்னுடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து கழகத்தினுடைய ஐடி விங் ஆலோசகரும் சென்னை மாநகர நூலக ஆணைக்குழுவினுடைய தலைவர் கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சார்பாக புதுப்படம் ஹலீம் அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக திரு சந்திரசேகரன் அவர்கள், இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் நீலாவதி அவர்கள் இணைய இருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். மனுஷபுத்திரன் சார், உங்ககிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஒன்றிய பாஜக அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்பை அறிவித்திருக்கிறாங்க. ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்ட ஒண்ணுதான். மகிழ்ச்சியா அறிவித்ததுல? ஒன்றிய அரசு எந்த விஷயத்திலும் ஒரு நேர்மையான நோக்கங்களை பின்பற்றியதில்லை என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இருக்கிற போது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதை ஒட்டி வரக்கூடிய தொகுதி மறுவரை, இதை பற்றி ஒரு எச்சரிக்கையை முதலில் விடுத்த மாநிலம் தமிழ்நாடு, முதலில் விடுத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், முதலில் விடுத்த தலைவர் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அப்படி பார்க்கிற போது தொகுதி மறுவரையின் மூலமாக ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்ன என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்த பிறகுதான் மற்ற மாநிலங்கள் விழித்துக் கொள்ள ஆரம்பித்தன. அவர் இடைவிடாமல் இந்த பிரச்சனையை எழுப்பினார். அதாவது தொகுதி மறுவரை செய்கிற போது, மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் செய்கிற போது நீங்கள் எந்த அடிப்படையில் அதை செய்ய போகிறீர்கள் என்பதுதான் அந்த கேள்வி. ஏனென்றால் இந்த சிக்கல் ஒரு புதிய சிக்கல் அல்ல. கடந்த காலத்தில் இதே சிக்கல் எழுந்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் தொகுதிகள் வரையறுக்கப்பட்டு வந்தன. ஆனால் 1970களுக்கு போது ஒரு புதிய சிக்கல் எழுந்தது. அது என்னவென்று சொன்னால், மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் மக்கள் தொகை கட்டுப்பாடு. இந்த இரண்டிலும் தென்னிந்திய மாநிலங்களுக்கும் வட இந்திய மாநிலங்களுக்கும், அல்லது கல்வி அறிவில் முன்னேறிய மாநிலங்களுக்கும் கல்வி அறிவில் பின்தங்கிய மாநிலங்களுக்கும் இடையே ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு உருவாகிறது. அப்படி உருவாகிற போது ஒன்றிய அரசின் ஒரு முதன்மையான திட்டங்கள் ஒன்றாக இருந்த இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பதை தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், ஆந்திரா போன்ற மாநிலங்கள் மிகச் சிறப்பாக முன்னெடுத்தன. அதன் காரணமாக மக்கள் தொகை பெருமளவிற்கு கட்டுக்குள் வந்தது. நாம் இருவர் நமக்கிருவர் என்ற அந்த திட்டத்தை எல்லாம் மிக சிறப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தான் முன்னெடுத்தன. அதற்கு இங்கு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இருந்த அடிப்படையான சமூக மாற்றங்கள், முக்கியமாக கல்வி வளர்ச்சி, சுகாதார வளர்ச்சி, இவற்றில் நாம் மிகவும் முன்னேறிய மாநிலமாக இருந்ததன் காரணமாக குழந்தை பெற்றுக்கொள்வது, குழந்தை வளர்ப்பது தொடர்பான ஒரு பெரும் விழிப்புணர்ச்சி ஏற்பட்டதோடு விமன் எம்பவர்மெண்ட், அதாவது பெண்கள் படிப்பது, வேலைக்கு செல்வது என்கிற விஷயங்களின் காரணமாக பெண்கள் வெறுமனே பிள்ளை பெறுகிற எந்திரமாக இல்லாமல் அவர்கள் மற்ற அவர்களுடைய மனித ஆற்றல் என்பது சமூக வளர்ச்சிக்காகவும் செயல்படுத்த வேண்டிய, பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் அங்கு இருந்தது. இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அதாவது மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பது சமூக வளர்ச்சியோடும் தொடர்புடைய ஒன்றாக இருந்திருக்கிறது. அதை தமிழ்நாடு சிறப்பாக நிறைவேற்றியது. வேறு சில மாநிலங்களும் அதை நிறைவேற்றி இருக்கின்றன. ஆனால் நீங்கள் பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இப்படி பல மாநிலங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் விமன் எம்பவர்மெண்ட், அதே போல எஜுகேஷன், ஹெல்த், இது மூன்றிலும் நம்மை விட மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதன் காரணமாக அங்கு பெண் கல்வி குறைவாக இருந்த காரணத்தினாலும், சுகாதார கட்டமைப்பு குறைவாக இருந்த காரணத்தினாலும், மக்களிடம் போதுமான கல்வி அறிவு இல்லாத காரணத்தினாலும், அதை விட இன்னொன்று இருக்கிறது. அதாவது அதிக குழந்தைகள் பெற்றால்தான்
அவர்களுக்கு வருமானம் என்கிற சூழலும் வட இந்தியாவில் இருந்தது. எப்படி என்று கேட்டால், அதாவது கல்வி அறிவு பெற்ற மாநிலங்களில் ஒரு உயர் வருவாய் பிரிவினர் உருவாகி விடுகிறார். சரி. ஆனால் கல்வி அறிவற்ற மாநிலங்களில் உயர் வருவாய் பிரிவினர் உருவாவது கிடையாது. அதன் காரணமாக அதிக குழந்தைகள், வெறுமனே ஹியூமன் ஹேண்ட்ஸ் அது இருந்தால்தான் குடும்பத்திற்கு வருமானம் என்ற நிலை இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. படிப்பார்கள், வேலைக்கு போவார்கள், ஒரு உயர் வருமானம் பெறுவார்கள், அரசு பணிகளுக்கு செல்வார்கள், தொழில்நுட்பம் சார்ந்த வேலைகளுக்கு செல்வார்கள் என்றெல்லாம் நாம் நிலையை மாற்றினோம். இப்படி மக்கள் தொகை கட்டுப்பாட்டோடு சேர்ந்து பொருளாதார வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாவற்றையுமே நாம் வளர்ச்சி அடை செய்திருக்கிறோம். ஆனால் அப்போது இந்தியா சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் இருந்த அதே அளவுகோலை வைத்துக் கொண்டு மக்கள் தொகை அடிப்படையில் பிரதிநிதித்துவம் என்று சொன்னால் இவ்வளவு வளர்ச்சிகளை சாதித்த மாநிலங்கள் அரசியல் ரீதியாக பிரதிநிதித்துவத்தை இழந்துவிடும். நிச்சயமா சார், நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்னன்னா நமக்கு சிக்கல் என்னன்னா, நீங்க எதுவுமே சொல்லலைங்கிற ஒரு கேள்வி தான் நீங்க வைக்கிறீங்க. திமுகவுடைய கருத்து அதுவா தான் இருக்கு. அவங்க தான் இன்னும் சொல்லலையே, அறிவிக்கை வெளியிடட்டும், அதற்கு பிறகு அதுக்கு முன்பாகவே ஏன் அச்சங்கிற பார்வைக்குள்ள போகணுங்கிற கேள்வி சில பேருக்குள்ள இருக்கிறது. நம்ம பேசுவோம், அடுத்த சுற்றுகளில் பேசலாம். நான் மற்றவங்கள்ட்ட பேசிட்டு வந்துடுறேன். சந்திரசேகரன் சார், நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த அறிவிப்பை? சாதிவாரி கணக்கெடுப்போடு சேர்த்து நடத்தப்படும், அந்த வகையில் மகிழ்ச்சியா? சரவணன் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சரவணன். இல்ல அதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். என்னன்னா, இதை ஏன் இவ்வளவே நம்ம சொல்றோம்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாலே நீங்கள் அதன் அடிப்படையில் தொகுதி மறுவரையும் செய்ய வேண்டும். அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா 1973 இந்திரா காந்தி அவர்கள் இதை நம்ம பழைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே நாம் இதை தொடர்ந்து வைத்திருப்போம் என்று சொன்னதனுடைய காரணம் அதுதான். ஏனென்றால் இது இந்த ஒரு ஏற்றத்தாழ்வான வளர்ச்சி இருக்கிற காரணத்தினால் இது உண்மையான பிரதிநிதித்துவமாக இருக்காது என்பதற்காக. இப்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாட்டில் 7.18% மொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருக்கிறது. இந்த சதவீதம் குறையுமா என்பதுதான் முதலமைச்சர் எழுப்பக்கூடிய கேள்வி. இப்ப உதாரணமாக நமக்கு ஒரு 10 தொகுதி கூட கிடைக்கலாம். ஆனா ஒரு பீகாருக்கோ உத்தரப்பிரதேசத்துக்கோ ஒரு 40-50 தொகுதிகள் கூட கிடைக்குதுன்னு வச்சுங்க. அப்படி கிடைத்தால் பிரதிநிதித்துவ அடிப்படையில் நம்முடைய பெர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சு போயிடும். இது என்னன்னா, நம்முடைய பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை குறைப்பதன் வழியாக நாம் ஒன்றியத்தில் மேலும் அதிகாரமற்றவர்களாக, நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவமற்றவர்களாக மாற்றப்படுவோம். இது மிகப்பெரிய அளவிற்கு வட இந்தியாவை மட்டுமே வைத்துக் கொண்டு தாங்கள் நிரந்தரமாக ஆட்சி செய்யலாம் என்று நினைக்கிற பாஜகவினுடைய சதித்திட்டத்தினுடைய ஒரு பகுதிதான் இது என்று நாங்கள் பார்க்கிறோம், முதலமைச்சர் பார்க்கிறார். அதற்காகத்தான் இந்த போராட்டம். நிச்சயமா சார். அதாவது அதுல முதலமைச்சர் இன்னொன்று குறிப்பா அவருடைய ட்வீட்ல சொல்லியிருக்கிறாங்க, அவருடைய சமூக வலைதள பதிவுல தள்ளி போடுறதன் காரணமாகவே அந்த சதித்திட்டம் தெரியுது அப்படிங்கிறது. அதை பத்தி நம்ம பேசுவோம், அடுத்த சுற்றுகளில் பேசலாம். சந்திரசேகரன் சார், நீங்க இது அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக தமிழ்நாடு தான் இதை முதல்ல எச்சரிக்கை மணி ஒலித்தது. முதல்ல நீங்கள் அறிவித்தது மகிழ்ச்சியான்னு கேட்டீங்க. அவர்கள் அறிவிப்பதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டால் அவர்களுடைய அறிவிப்பெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுக்கவே முடியாது. ஏன்னா அறிவிப்பு ஆட்சி தான் இது. பாஜக என்பது நீங்கள் இதே எடுப்பாங்களான்றது தெரியாது. மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது எடுக்கப்படுமா என்பதே ஒரு கேள்விக்குறி. அதனால் தான் இது 2027 மார்ச் வரைக்கும் சொல்லியிருக்காங்களே சார். அதுதான் வரப்போகுது. அடுத்து நோட்டிபிகேஷன் எவ்வளவு நாள் என்ன வேணாலும் மாற்றலாம் அவங்க. இவர்கள் அதை தள்ளி வைப்பதற்கு காரணமே அதை எடுப்பதற்கான மனநிலை இல்லை என்பது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி அவர்களுடைய அமைச்சர்கள் மற்றவர்கள்லாம் சொன்ன வார்த்தைகளை கேட்டோம்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டவர்களெல்லாம் நக்சல் சிந்தனைன்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்க அவங்க சொன்னது. ஆக நக்சல் சிந்தனையை இவங்க ஏற்றுக்கிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதே மாதிரி அஸ்வினி வைஷ்ணவ், அது மாதிரி எல்லா அமைச்சர்களும், நிறைய அமைச்சர்கள், ஏன் மோடியே என்ன சொன்னார், ஜாதி வாரியாக மக்களை பிரிக்க பார்க்கிறது, பிரிவினைவாத அரசியலை செய்கிறது எதிர்கட்சிகள் தானே சொன்னார். ஆக இவர்களுக்கு அதை எடுப்பதற்கான மன இல்லை. முதல்ல அதை ஒரு அரசியலுக்காக அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ரெண்டாவது, அந்த பஹல்காம் தாக்குதலின் போது இந்த திசை திருப்புவதற்காக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ரெண்டு விஷயம். ஒன்று, பஹல்காம் தாக்குதல், அந்த தாக்குதலில் இருந்து அந்த செய்தியிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும், அந்த செய்தியிலிருந்து திசை திருப்ப வேண்டும். இரண்டாவது, பீகாரில் உள்ள அவர்களுடைய தேர்தல், இரண்டையும் மனதில் வைத்து தான் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அறிவிக்கப்பட்டதாக நான் நினைக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, இவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பையே இவர்கள் அதையுமே தேர்தல் அரசியலுக்கு உபயோகப்படுத்த இவர்கள் முயற்சிக்கிறாங்க. எப்படி என்று சொன்னால், அவர் சொன்ன மாதிரி ஒரு வட இந்திய மாநிலங்கள், இவர்களுக்கு சாதகமாக உள்ள மாநிலங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு ஆட்சி செய்யலாம். ஏனென்றால் தென்னிந்தியாவில் அவர்கள் கால் ஊன்ற முடியவில்லை. பல முயற்சிகள் எடுத்தும் அவர்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கல. கேரளாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், இது போல்.
கர்நாடகாவில் காலூன்றினார்கள். ஆனால் அதுவும் அவர்கள் கையை விட்டு போய்விட்டது. தெலுங்கானாவில் போய்விட்டது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வட இந்தியாவில் சில குறிப்பிட்ட மாநிலங்களை, அந்த 4 மாநிலங்கள், அதாவது அவர்கள் யூபி, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், இன்னொரு மாநிலம், இந்த 4 மாநிலங்கள் தான் அவங்க நினைக்கிறது. அந்த 4 மாநிலங்களை மட்டுமே அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஏதாவது ஒன்று தூண்டி அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு தேர்தல் யுக்தியை பயன்படுத்தி அதன் மூலமாக ஆட்சியை ரீட்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய எண்ணமாக இருக்குது. நீங்கள் கூட கேட்கலாம், ஏன் அதே காங்கிரஸும் தேசிய கட்சி தான், சில பேர் கேட்குறாங்க. இல்ல, எண்ணத்துக்கு நம்ம நிறைய வடிவங்கள் கொடுக்கலாம் சார். ஆனா 2001 இருந்து 25 வருஷம் தள்ளி வைக்கப்படும் அப்படின்னா 2025 முடியுதுங்கிறது நேச்சுரல் ட்ரூத். அது அப்ப நீங்க அறிவிச்சுதானே ஆகணும், கணக்கெடுப்பு நடத்ததானே ஆகணும். அதற்கு ஏன் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு வியூ பூசுறீங்க நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் நான் என்ன சொல்றேன், நீங்க கணக்கெடுப்பு நடத்துறதை யாரும் தவறு சொல்லல. சரி, கணக்கெடுப்பு நடத்திருக்கலாம். நீங்க 2021 கொரோனாவை காரணம் காட்டி தள்ளி வச்சிங்க. ஓகே, கொரோனா 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம், 2022, 23, 24 யார் நடத்த வேண்டாம்னு யார் சொன்னா? இவர்களை டைம் தான் 2025 வரைக்கும் இருக்குல்ல. இருக்குன்றதுக்காக அது வரைக்கும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. 2021 எடுக்க வேண்டியது தானே. அது எடுக்க வேண்டியதை நீங்க தள்ளி வச்சிருக்கீங்க. நீங்க தள்ளி தான் நடத்துறீங்க, அதே தாமதமா தான் நடத்துறீங்க நீங்க. அப்படிங்கிறப்ப நீங்க அந்த கணக்கெடுப்பை தான் நடத்துறீங்க. அது 25, 26ன்றது கணக்கு கிடையாது. நீங்க நடத்திருக்கலாமே. நீங்க இவ்வளவு கோடி செலவாகும்னு கணக்கு எப்ப சொன்னாங்கன்னா 8807 கோடியோ என்னமோ செலவாகும்னு கணக்கெடுப்பு 13,000 கோடி இல்ல முன்பு சொன்னது, ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு கணக்கெடுப்புக்கு சொன்னது. ஆனா இவருக்கு ஒதுக்கி இருக்கிறது பாத்தீங்கன்னா 800 கோடி தான் ஒதுக்கி இருக்காங்க. ஆக இவர் என்ன அதை செய்வதற்கான மனநிலையில இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் டெம்பரரி ப்ரொவிஷனாவது பண்ணிருக்கணும்ல. நீங்க 13,000 கோடி அப்படின்னு சொன்னா ஒரே 6 மாசத்துலயோ அல்லது 3 மாதத்துலயோ எடுக்க முடியாது. அட்லீஸ்ட் 1 வருடம் 1.5 வருடம் கணக்கு இருக்கும். அதுக்கு இருக்கும். இருக்கிறப்ப 1 வருடத்துக்கான நிதி ஒதுக்கணும்ல அவங்க எடுக்கிறதுக்கு. ஆக அவங்க அதை ஒதுக்கலையே. 2026 மார்ச் வரைக்கும் அவங்க ஒதுக்கல. நிச்சயமா சார், நீங்க சொன்னது முக்கியமான புள்ளி. நம்ம 2021 தான் கொரோனா அப்படின்னா 2022 பெரும்பாலும் சரியாயிருச்சு. எடுத்துக்கலாம். 23 இருக்கு, 24 இருக்கு, 25 இருக்கு நடத்தல. அப்ப ஏன் 25க்கு பிறகு 27 நிர்ணயிக்கிறாங்கிற ஒரு பார்வை வைக்க வேண்டியது இருக்குல்ல. உண்மைதான். நீங்க அதுதான் அவர்களுடைய சதி இருக்குன்றத சொல்றோம். ஏன்னா அந்த 2026 என்பது லாப்ஸ் ஆயிடும். அந்த நீங்க 2026 தான் அந்த 2021 இருந்து உள்ள 25 வருடம் லாப்ஸ் ஆன பிறகு எடுக்கிறப்ப அது ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் பாராளுமன்றத்தில். கொண்டு வரும் பொழுது இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்க்கணும். நீங்க அந்த அரசியல் சட்ட திருத்தம் இதற்காக கொண்டு வந்தே தீர வேண்டும். இல்லைன்னா ஜனாதிபதி மூலமாக ஒரு அவசர சட்டமாக கொண்டு வர வேண்டியிருக்கும். இப்படியெல்லாம் இவர்கள் செய்வதற்கு சிந்தித்து இப்போது அதை அறிவிச்சிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க 2 விதத்துல பார்த்தாலும், நீங்க இன்றைக்கு எல்லாவற்றிலையும் அமெரிக்காவை ஃபாலோ பண்றோம்னு சொல்றீங்க. அமெரிக்காவில் இவ்வளோ வருடம் இருக்கு, இன்னும் மக்கள் தொகை கூடிக்கிட்டு தான் இருக்கு. அங்கேயுமே எல்லா நாட்டிலையும் கூடிக்கிட்டு தான் இருக்கு. நீங்க ப்ரொபோர்ஷனேட் வேணா அதிகமாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கும் ஒரு மாநிலத்துக்கு 2 செனட் தான் அங்க ரெப்ரசன்டேஷன். நீங்க எவ்வளவு மக்கள் தொகையா இருந்தாலும் சரி, ஏறினாலும் 2 செனட் தான் ஒவ்வொரு மாநிலத்தையும் ரெப்ரசென்ட் பண்றாங்க. அதை ஏத்தலையே, அதே செனட் தானே மெம்பர்ஸ் வச்சிருக்காங்க. ஏன் அப்படி அந்த ப்ரொபோர்ஷனேட்டை நீங்க எடுத்துக்கூடாது? இதே 543 மெயின்டைன் பண்ணுங்க, அந்த மாநிலத்துக்கு அதே கொடுங்க. மக்கள் தொகை அடிப்படையில் நிச்சயமா நம்மளுடைய கேள்விகளோ உரிமை சார்ந்த பார்வைகளோ நிறைய இருக்கலாம். பாஜக சொல்றது ஒரே பதில் தான், எதையுமே அறிவிக்கல, நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? அமித்ஷா சொல்லியிருக்காரு தொகுதி குறையாதுன்னு, பிறகும் ஏன் சந்தேகப்படுறீங்க அப்படிங்கிற பார்வை தான் அவங்க வைக்கிறாங்க. பேசலாம், அடுத்த சுற்றுகளில் பேசலாம். அலீம் சார், நீங்க அது அரசமைப்பு சட்டம் பிரிவு 82 இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அமைக்கப்படணும், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. 52 கொண்டு வந்ததுக்கப்புறம் 63 73 இந்த தொகுதி மறுவரை செய்யப்பட்டிருக்கிறது தான். மனுஷ் அவர்கள் சொன்னது மாதிரி ஏற்கனவே முடிந்தது விஷயம்தான். இந்த 76 வந்து இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது தான் இது நியாயம் இல்லை, ஒரு மக்கள் ஒரு கட்டுப்பாடு சில மாநிலங்கள் செய்கிறாங்க, சில மாநிலங்கள் செய்யாத போது நியாயம் இல்லைன்னு சொல்லி தான் 20 வருஷம் 25 வருஷம் தள்ளி வச்சாங்க. இது 2002 வாஜ்பாய் அவர்கள் இருந்த போதும் தள்ளி வச்சாங்க. அதெல்லாம் கரெக்டு தான். இப்போ ஏன் நடத்த போகிறாங்க அது முக்கியமான. அப்போ இந்த மறுவரை என்கிற இந்த விஷயமே வந்து ஒரு மக்கள் தொகை கட்டுப்பாடுகளை செய்த மாநிலங்களுக்கும் கல்வி, பெண்கள் முன்னேற்றம் போன்ற விஷயங்களை செய்த மாநிலங்களுக்கும் ஒரு மாறு செய்யக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்கிற ஒரு பார்வை. ஆனால் சந்திரசேகர் அவர்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு குறிப்பிட்ட சில மாநிலங்கள், இப்போ பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம், இந்த மாநிலங்களுடைய மக்கள் தொகை மட்டுமே 48.5 விழுக்காடு. அப்போ இந்த 5 அல்லது 6 மாநிலங்களில் இருக்கிற எம்பிகளை வச்சே நீங்கள் வந்து ஆட்சி அமைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை. இப்போது புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை வாஜ்பாய் பிரதமராக இருந்த மோடி திறந்து வைத்த போது சொன்ன வாசகத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன்.
இங்கே 888 சீட்டுகளை போட்டிருக்கு, இன்னும் அதிகமான எம்பிக்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவர்கள் நோக்கம் என்பதே வந்து வட இந்தியாவில் அதிகமான எம்பிக்களை கொண்டு வரணும். இப்போ முதல்வர் அவர்கள் வந்து என்ன பயத்தை வெளிப்படுத்துகிறார்? அது தமிழ்நாட்டுக்கான பயம் மட்டும் இல்லை, இந்த குரல் வந்து எல்லா மாநிலத்துக்கான ஒரு குரல் தான். அதனால தான் வந்து அனைத்து மாநிலத்து கூட்டத்தை வந்து கூட்டினாங்க. அப்போ இந்த குரலை நம்ம வந்து உயர்த்தி பிடிப்பதற்கு நோக்கம் என்னன்னா, இந்த பிரதித்துவ எண்ணிக்கை எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து கூட்ட போறீங்க, அதான் முக்கியமானது. சரி, இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க ஏன் தள்ளி வைக்கிறாங்க. அப்போ 2011 மக்கள் தொகை கணக்கெடுக்க அப்புறம் 2021 நடத்தணும், 2021 கொரோனா காரணத்தை காட்டி நடத்தலை. அப்போ ஏன் நீங்கள் 24, 25, 25க்கு முன்னாடி நடத்தலை? அப்படி நடத்தி இருந்தால் நீங்கள் 2031 மக்கள் தொகை கணக்கெடுப்புல தான் நீங்க அந்த பிரதிநிதித்துவம் போயிருக்கும், தள்ளி வைக்கப்பட்டிருக்கும். அப்ப நீங்க 26, 27க்கு நீங்க தள்ளுறீங்க அப்படின்னா, அப்ப அதுல உங்களுக்கு ஒரு சதித்திட்டம் இருக்கு, ஒரு கான்ஸ்பிரசி இருக்குங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இப்ப ஏன்னா இப்ப பாருங்களேன், இப்போ தமிழ்நாட்டில் வந்து 39, பாண்டிச்சேரி சேர்த்து 41, 40, இந்த 40 இப்போ உத்தரப்பிரதேசத்தில் 80 இருக்காங்க. இப்போ நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கொடுக்கும்பொழுது என்ன சொல்கிறாங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு 140 இடங்கள் 140 எம்பிக்கள் வருன்றாங்க, நமக்கு வந்து 8 or 10 தான் வரும். அப்போ இது நியாயமற்றது அப்படிங்கிறது. சந்திரசேகர்கள் சொன்ன மாதிரி தான், அமெரிக்காவில் ஒரு 8 கோடி இருந்த பொழுதும் என்ன நிலைமையோ இன்னைக்கு 40 கோடி இருந்த போதும் அதே நிலைமை தான். அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 2 செனட்டர் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஒரு விதாச்சார அடிப்படையில் கொடுக்குறாங்க. அப்போ எதன் அடிப்படையில் நீங்கள் கொடுக்க போறீங்க? எம்பிக்கள் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ விதாச்சார அடிப்படையில் ஒரு ரேஷியோ அடிப்படையில் கொடுக்குறது தான், ஒரு 10 எம்பிக்கள் இருக்கிற இடத்துல ஒரு அடிஷனலாக 1 அப்படி பார்த்தா தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து ஒரு 4, இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு 80 பேர் இருக்காங்க, அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு 8 கொடுக்கலாம். இப்படி ஒரு விகிதாச்சார அடிப்படையில் கொடுத்தா கூட நியாயம். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கொடுக்கும்போது குறிப்பிட்ட மாநிலங்கள் மட்டுமே வந்து பயனடையக்கூடியதாகவும், அந்த குறிப்பிட்ட மாநிலங்களிலுடைய அந்த அரசியலை நடத்தினாலே நீங்கள் ஆட்சியை பிடித்து விடலாம் என்கிற போது இது மிகப்பெரிய ஒரு மோசடி. ஏன்னா இப்ப நீங்க வந்து பாஜக வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே அவர்களுக்கு சாதகமான விஷயத்தை தான் பார்ப்பாங்க. ஒரு விஷயத்தை நீங்க முன்னெடுத்துறாங்க அப்படின்னா அவர்களுக்கு என்ன சாதகமாக இருக்கோ அதுதான். இப்ப இதுல என்ன சாதகம் அவர்களுக்கு இருக்கிறதுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. தென்னகத்துல பாஜக கால் உண்ண முடியல. தென்னகத்துல நீங்க வைத்த போதும் சரி, அவர் சந்திரசேகரன் சார் பேசும்போதுமே ஒரு கேள்வி இப்ப இயல்பா வருது இல்ல, இப்ப இந்த கவ் பெல்ட்னு சொல்லப்படக்கூடிய இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல பாஜகவை தவிர யாருமே வின் பண்ண மாட்டாங்க நீங்க சொல்ல வரீங்களா? அவர் கூட தொட்டாரு இல்ல, நான் திருப்பி சொல்றேன், ஒன்றிய அரசுடைய நோக்கம் என்பதே இப்போ என்ன இருக்குன்னா, ஒன்றியத்தில் ஆட்சி அதிகாரம், மாநிலங்களில் ஆட்சி குறைப்பு, அதுதான். மாநிலங்களை வந்து டம்மி ஆக்கி வைக்கணும், ஒன்றியத்தில் நிலையான ஒரு பாஜக ஆட்சியை கொண்டு வரணும். இந்த நோக்கத்துக்கு எதெல்லாம் சாதகமா இருக்கோ அதெல்லாம் செய்யறாங்க. அப்ப நீங்க சொல்ற இந்த இந்தி பெல்ட், கவ் பெல்ட் சொல்லக்கூடிய இந்தி பெல்ட், நான் சொல்றேன் ஏற்கனவே அவர் தொட்டு காமிச்சாரு, அந்த ஒரு 5-6 மாநிலங்களுடைய மக்கள் தொகையை இன்னைக்கு பாருங்களேன். உதாரணமா இப்போ 2090 இப்போ 71 2011 மக்கள் தொகையுடைய விகிதாச்சாரம் பாருங்களேன். நம்ம வந்து 2071 வந்து 4.5 கோடி இருந்தோம். சரி, இப்போ வந்து 7, அதாவது 2011 7 கோடி 20 லட்சம். அதே நீங்க வந்து உத்தரப்பிரதேசம் பாருங்க, அவங்க வந்து எவ்வளவு இருந்தாங்க, இன்னைக்கு 20 கோடி இருக்காங்க. 11 கோடி இருந்தவர்கள் 20 கோடி இருக்காங்க. பீகார் வந்து 6 கோடி இருந்தவர்கள் 12 கோடி இருக்காங்க. அப்ப அதிகரித்திருக்கிறது. அப்ப இதை பயன்படுத்தி கொண்டு வெறும் மக்கள் தொகை விதாச்சாரத்தை மட்டுமே வைத்துக் கொண்டால் அந்த மக்கள் தொகை பெருக்கம் இருக்கின்ற மாநிலங்களுடைய ஓட்டுகளை மட்டும் வச்சு நீங்க ஆட்சி அமைச்சிட முடியும் தானே? கண்டிப்பா அவங்க நோக்கமா இருக்க முடியும். ரைட், நிச்சயமா. சந்திரசேகரன் சார், இதுல இன்னொரு விஷயம் குறிப்பா வந்து முன்வைக்கிறாங்க. என்னன்னா, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்தப்போ அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது நடைபெறுகிறதோ அதிலிருந்து அது தொகுதி மறுவரை செய்ததற்கு பிறகு மகளிருக்கான இடஒதுக்கீடு நாங்கள் கொண்டு வருவோங்கிறது தான். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை எதிர்ப்பதன் மூலமாக மகளிருக்கு எதிராக நீங்கள் இருக்கிறீங்க, அந்த 33% எதிராக அப்படிங்கிற ஒரு பரப்புரை மேற்கொள்ளப்படுகிறது. இல்லை, மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நாங்கள் எங்கே எதிர்த்தோம்? நீங்கள் சீக்கிரம் எடுங்கன்னு தானே சொல்கிறோம். நாங்கள் 27 ஏன் பண்ணுறீங்கன்னு தானே கேட்குறோம். நாங்கள் இன்னைக்கு விமர்சனம் வைக்கிறீங்க, விமர்சித்தால் எல்லாத்தையுமே வாய்ப்புகள் இருக்கிறது, இல்ல கேன்சல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எதை சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லுவாங்க. மோடி அவர்களை விமர்சித்தா, தேச துரோகி அமித்ஷாவை விமர்சித்தா நீங்கள் அது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக நாங்கள் விமர்சனம் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? எதிர்கட்சிகள் வந்து இவர்கள் செய்கிற இன்னைக்கு கூட ஒரு டேட்டா வந்தது, அது என்ன இன்ஃபர்மேஷன் தெரியல. ஆக்சுவலாக மிஸ் இன்ஃபர்மேஷன் சர்க்கார்னு போட்டு இந்தியா ரேங்க் ஆஸ் தி நம்பர் 1 கண்ட்ரி ஃபார் தி இன்ஃப்ளோ ஆஃப் மிஸ் இன்ஃபர்மேஷன் சொல்கிறான். இன்னைக்கு வந்திருக்கு ஒரு டேட்டா ஒன்றில். அது மாதிரி இவங்க இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. எங்களுடைய முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் சொன்ன மாதிரி தான் அவர் ராஜ்யசபாவில் சொன்னார்ல, நோ டேட்டா அவைலபிள் கவர்மெண்ட்னு. ஆனால் இப்போ என்ன மாற்றிருக்காங்கன்னா, இவங்களுக்கு தகுந்த மாதிரி டேட்டாவை வெளியிடுறது. அது
மிஸ்இன்ஃபர்மேஷனை வெளியிடுறது. அது மாதிரி தான் இவங்க பண்ணுறாங்க. ஏங்க நீங்க பெண்களுக்கான இடஒதுக்கீடு இவங்களுக்கு உண்மையிலேயே நேர்மையாக இவர்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் கடந்த தேர்தலிலேயே கொடுத்துருக்கலாம். சரி, இவர்கள் வந்து அதை மறுபடியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அப்படி தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது. இந்த 543ல் 33% கொடுங்களேன். யார் வேண்டான்னு சொன்ன? யாராவது தொகுதி மறுவரை பண்ண போறோம், பண்ணதுக்கு பிறகு கொடுக்குறோன்றாங்க. ஏன் அதை முன்னாடி கொடுத்தாதான் யாராவது எதிர்த்தாங்களா அவங்கள? நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே வாக்களிச்சு தானே அந்த மசோதா நிறைவேறினுச்சு. ஒரு மனதா நிறைவேறின மசோதா தானே அது. யாராவது எதிர்த்தாங்களா? ஒரு வருஷம் ஈவன் சிங்கிள் பார்ட்டி எதிர்த்துச்சா மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை? ஆனா என்னாச்சு, நீங்க ஆனா நான் காங்கிரஸ் கொண்டு வந்தப்ப இதே பாஜக ஒரு டீம் எதிர்த்தாங்க. ஓகே, சில பேர் சில கட்சிகள் எதிர்த்துச்சு கொண்டு வர முடியாமல் போச்சு. ஆனால் இவர்கள் கொண்டு வரும் பொழுது எல்லோரும் ஆதரித்தார்கள். அந்த 2024 தேர்தலையே அமல்படுத்தியிருக்கலாமே. 543ல் ஒரு 33% இடஒதுக்கீடு கொடுக்கறத யார் வேண்டான்னு சொன்னாங்க? ஆனால் இவர்கள் கொடுப்பதற்கான மனம் இல்லை. அதை எப்போ சொன்னாங்க? உடனே அதை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த பிறகு, அதன் பிறகு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த பிறகு இப்படி தள்ளி போடுறது தான் முயற்சி பண்ணுவார்களே தவிர இவர்கள் வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்க சிக்கலாகிறதுக்கு தான் ஒன்னோட ஒன்னு தொடர்புபடுத்திக்கிட்டே சிக்கலே கிடையாது. சிக்கலே கிடையாது. அவங்க தெளிவா இருக்காங்க. அதை செய்வதற்கான மனநிலையில இல்லைன்றதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நீங்க அப்படி சொல்றீங்க, அவங்களுடைய மனப்பாங்கு செய்வதை திருந்த செய் அப்படிங்கிறது. திருந்த செய் இல்ல, நீங்க சிக்கல்னு சொல்றீங்க. எப்படி திருந்த செய்வாங்க? சரி, சிக்கலை ஏற்படுத்தி எப்படி திருந்த செய்ய முடியும்? இவர்கள் வந்து சிக்கலை ஏற்படுத்துவதே எதற்காகனாக்கா செய்ய முடியாது என்ற காரணத்தை சொல்றதுக்காக. இவர்கள் செய்ய முடியும், எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடத்த முடியும், இவர்களால் செய்ய முடியும். தேர்தல் ஆணையத்தில் மூலமாகவோ அல்லது எல்லாமே இவர்கள் கையில் தான் இருக்குது. இப்போ தேர்தல் ஆணையத்திலிருந்து நீதிமன்றம் வரை எல்லாம் இவர்கள் கையில் தான் இருக்குது. இவர்களால் செய்ய முடியும். ஆனால் இவர்களுக்கு செய்ய மனமில்லை. அதாவது பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டாங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை முறையாக வழங்க முயற்சிக்க மாட்டாங்க. அது மாதிரி நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அதையும் தடுத்து இன்னும் தள்ளி வைக்க என்ன முயற்சிகள் உண்டோ அதையெல்லாம் செய்வார்கள். இதெல்லாம் செய்வதற்காக வெறும் நீங்க தொகுதி மறுவரையில சந்தேகப்படுறீங்க, நியாயமான சந்தேகம். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா குறித்து சந்தேகப்படுறீங்க, நியாயமான சந்தேகம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொன்னதற்கு பிறகு, அதோட சேர்த்து தாங்க நடத்துவோம் அப்படின்னு சொன்னதற்கு பிறகு அதுல ஏன் நீங்க சந்தேகம் வைக்கிறீங்க? இவ்வளவு காலம் நீங்க ஆண்டீங்க, நீங்க செய்யாத ஒரு விஷயத்தை சுதந்திரத்திற்கு பிறகு பாஜக அரசு செய்யுதுன்னு சொல்றாங்க அவங்க. இல்ல, அதுவே நம்மளுடைய அழுத்தத்தின் பேர்ல தான் அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, 2011 ஜாதிக்கு சேர்க்கப்பட்டிருந்தது. அதை நீங்க யாருமே நம்ம சொல்றது இல்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பிலுமே சாதி டேட்டா வெளில வரல. டேட்டா அது கூட ராகுல் காந்தி அவர்கள் கூட நேர்மையா அவர் ஒத்துக்கிட்டார். நாங்கள் வெளியிட்டிருக்க வேண்டும், அதனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும், நேர்மையா ஒத்துக்கிட்டார். நாங்க எங்களுடைய அரசு செய்திருக்க வேண்டும்னு சொன்னார். ஆனால் அது சில சிக்கல்னால அதை வெளியிட முடியாத சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் இவர்கள் வந்த பிறகு கூட என்ன பண்ணாங்கன்னா 2014 நிதி ஆயோக்கோட வைஸ் சேர்மனை வச்சு அதை ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த 2011 டேட்டால அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சென்சஸ் அண்ட் காஸ்ட் டேட்டானே போட்டிருக்காங்க. அதுலேயே இருக்கு. இந்த மோடி அவர்களுடைய அமைச்சரவை தீர்மான நகல் எங்கிட்ட இருக்கு. அதுல சென்சஸ் அண்ட் காஸ்ட் டேட்டான் தான் போட்டிருக்காங்க. காஸ்டும் சேர்த்து தான் எடுக்கப்பட்டது. ஆனால் அதுல வந்து அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புல சில குழப்பங்கள் இருக்கு, அதை சரி செய்யணுங்கிறதுக்காக ஒரு கமிட்டி போடுறோம் நாங்க. அந்த கமிட்டி ரிப்போர்ட்டையும் இவங்க வெளியிடல. ரைட் சார், நிச்சயமா நம்ம பேசுவோம். ஆக காங்கிரஸ் அரசாங்கம் முயற்சி எடுத்தது உண்மை, அது வெளியிடப்படவில்லையே தவிர முயற்சி எடுத்தது உண்மை. இவர்கள் வந்து முயற்சி கிடையாது, வெறும் அறிவிப்பை மட்டும் செய்வார்கள் என்பதுதான் இப்பொழுது. அந்த டேட்டா இப்போ ஒன்றிய பாஜக அரசு கையில் இருக்கு, அவங்களுமே வெளியிடல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம பேசுவோம், அந்த சுற்றுகளில் பேசலாம். மனுஷபுத்திரன் சார், இதுல முதலமைச்சர் அவர்கள் நியாயமான அச்சத்தை வெளிப்படுத்தியதோடு மட்டுமல்லாம எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்களே, இந்த சதி திட்டத்தை பத்தி எடப்பாடி பழனிசாமி பேசவே இல்லை, துரோகத்திற்கு துணை போகிறார், டெல்லியினுடைய ஆதிக்கத்தின் முன்னால் அடிபணிந்து விட்டது தெளிவாகி உள்ளது அப்படின்னு அவரை விமர்சனம் பண்ற நியாயமா இந்த விஷயத்துல? இது வந்து திமுகவுடைய பிரச்சனையா இருக்கு. இது தமிழ்நாட்டோட பிரச்சனை. சரிங்களா? சரி, தமிழ்நாட்டோட பிரச்சனை. என்ன சொல்ல போனா, தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு எந்த ஒரு கட்சியும் இதை பற்றி கவலைப்படாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இத்தனை முறை தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி இந்த பிரச்சனையில் வாய் மூடி மௌனமாக இருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பை பத்தி கவலை கிடையாது, ஜாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி கவலை கிடையாது, எதை பத்தியுமே எந்த கவலையும் கிடையாது. இருக்கக்கூடிய ஒரே கவலை எல்லாம் எப்படி வந்து இந்த பாஜக அரசு தங்கள் கட்சியினருக்கு கொடுக்கக்கூடிய ஊழல் வழக்குகளிலிருந்து தப்பிப்பது, எதையெல்லாம் விலை கொடுத்து தப்பிப்பது, எல்லாவற்றையும் விட எப்படியாவது திமுக ஆட்சியை வீழ்த்தி ஆட்சிக்கு வந்து விட மாட்டோமா,
இதை தவிர வேறு எந்த கவலையாவது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா? அல்லது தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் சார்ந்த எந்த பிரச்சனையிலாவது அவர் குரல் கொடுத்திருக்கிறாரா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். தொகுதி மறுவரை பிரச்சனையில் அவர் ஏன் மௌனமாக இருக்கிறார்? மக்கள் தொகை கணக்கெடுப்பை நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்வதில் அவருக்கு என்ன தடை இருக்கிறது என்று சொல்கிற போதுதான் பாஜகவின் சதிக்கு உடந்தையாக இருக்கிறார். என்றால் பாஜகவின் சதிக்கு அவர் உடந்தையாக இருப்பது என்பது இது முதல் முறை அல்ல. பல்வேறு பிரச்சனைகளில் சிறுபான்மையினருக்கு எதிராக பாஜக கொண்டு வந்த சட்டங்கள், தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிராக கொண்டு வந்த சட்டங்கள், கவர்னர்களின் மூலமாக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை முடக்குகிற முயற்சி, இப்படி எதை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இல்ல அவர் கூட்டணியில இருக்காரு சார். கூட்டணியில இருக்கிறவரை போய் நீங்க பேசல, துரோகத்துக்கு துணை போகிறீங்க, எதிர்த்து குரல் கொடுக்கல அப்படின்னா நியாயமா சார்? கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இல்லையா? நீங்க உங்களுக்கு எம்பிக்கள் இருந்தாங்க கூட்டணியிலேயே இருக்க முடியும் எதிர்காலத்துல. அதாவது நமக்கு ஒரு போதியமான ரெப்ரசன்டேஷன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இருந்தால்தான் தேசிய கட்சிகளோட கூட்டணியே முதல்ல அமைக்க முடியும். சரிங்களா? இங்க முதலுக்கே மோசம் அப்படிங்கிற நிலை வர்றப்ப கூட ஒரு கவலைப்படலைன்னா நம்ம என்ன அதை பத்தி சொல்றது? இல்ல இல்ல அப்ப நீங்க என்ன சொல்றதுன்ற கேட்கிற இடத்துல எனக்கு இன்னொன்று தோணுது, எத்தனை இடம் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, நம்ம வெற்றி பெற போறோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிறதாங்கிற கேள்வி வைக்க வேண்டியது இருக்கே. எதை தின்றால் பித்தம் தெளியும் என்கிற நிலையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இன்னொன்னு, இது ஒரு ஸ்டேட் ரைட் சம்பந்தமான விஷயம். இப்போ இதே பிரச்சனை வேற ஒரு பாஜக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திற்கு வருதுன்னு வச்சுங்க, பாஜகவும் காங்கிரஸும் அங்க இருக்க மாநில கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்து குரல் கொடுப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுலதான் என்ன விஷயம்னு கேட்டோம்னா, திமுக ஒரு நியாயமான விஷயத்துக்காக போறான்னா நம்ம அதை எதிர்க்கணுங்கிற நிலைப்பாடு அதிமுகவுக்கு. அதே சமயத்துல மாநில உரிமைகள் சார்ந்து திமுக ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுத்தா அது ஸ்டேட் ரைட்னு பார்க்காம அது திமுகவுடைய ஒரு விஷயமா பார்த்து அது முற்றிலுமாக ஒன்றிய அரசுக்கு சார்பா இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை என்பது தமிழ்நாட்டு பாஜகவுக்கு இருக்கு. இவங்களெல்லாம் எப்படி மக்கள் ஒரு தேர்தல் களத்துல இவங்களை நம்முடைய கட்சிகளாகவோ தங்களுடைய பிரதிநிதிகளாகவோ எப்படி அங்கீகரித்து வாக்களிப்பார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடிப்படையான பிரச்சனையே இங்கு என்னவென்று சொன்னால், திமுகவினுடைய போராட்டங்கள் அது திமுகவுக்கான போராட்டங்கள் இல்ல, தமிழ்நாட்டிற்கான போராட்டங்கள். திமுக அல்லது தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னெடுக்கிற போராட்டங்கள் அது தமிழ்நாட்டிற்கான போராட்டங்கள் மட்டுமல்ல, அது மாநில உரிமைகள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அந்த அனைத்து மாநிலங்களுக்குமான போராட்டங்களாகவும் அது இருக்கிறது. அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் நல திட்டங்களாக இருக்கட்டும், மாநில சுயாட்சி போராட்டங்களாக இருக்கட்டும், சமூக நீதி போராட்டங்களாக இருக்கட்டும், எல்லாமே இன்றைக்கு அனைத்து மாநிலங்களிலும் எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கு. தொடர்ந்து பாஜக அல்லாத மாநில முதலமைச்சர்களுக்கு, கட்சி தலைவர்களுக்கு தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதங்கள் எழுதுகிறார். பல்வேறு பிரச்சனைகள், நேற்று கூட ஒரு கடிதம் அவ்வாறு எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது பல்வேறு பிரச்சனைகள், நெருக்கடிகள் இங்கு இருக்கின்றன. எடப்பாடி பழனிசாமிக்கு இதை பற்றி ஏதாவது ஒரு கவலை இருப்பதாக ஒரு ஒப்புக்கு கூட ஒரு குரல் என்ன, பாஜக உடனே எடப்பாடி பழனிசாமியை பாத்தீங்கன்னா கூட்டணியை விட்டு வெளியே போங்க என்று சொல்லி விடுவார்களா? உங்களுக்கு அவர்கள் தேவை, வேறு காரணங்களுக்கு அவர்கள் உங்களுக்கு தேவை. அலீம் சார், இதற்கு பின்னால் இன்னொரு வேற ஒரு அஜெண்டா இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. தேசிய குடிமக்கள் பதிவேடு அப்படிங்கிறது, அதை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டியது இருக்கிறது. அதுக்கு எல்லாமே நீங்க முட்டுக்கட்டை போடுறீங்களா? அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது எவ்ரி 10 years 10 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கணும். பை டிஃபால்ட்டாக நடக்கிற விஷயந்தான், அது நடக்கலை. ஆனால் ஏன் இப்போ அதுக்கு ஆர்வம் காமிக்கிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் எல்லா இடத்துலையும் இருக்குது. இதில் நீங்கள் பாருங்களேன், ஆரம்ப காலத்தில் நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கல, ஆனால் இப்போ ஆசைப்படுறாங்க, எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பீகாரில் எடுத்தாங்க, பீகார் தேர்தலில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு முக்கியமான ஒரு பங்கை வகிக்க போகுது. இது ஒரு காரணம். இப்போ இதற்கிடையில் நீங்கள் கேட்டீங்க, இதில் குடியுரிமை திருத்த சட்டத்தில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எதுவும் கனெக்ஷன் இருக்கா? உண்மை. ஏன்னா இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்குரிய முதல் படி என்பது என்ஆர்சி, அந்த நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப். அந்த நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப்புக்கு நீங்கள் வரணும், அதை கணக்கெடுக்கணும்னா என்பிஆரை நீங்கள் எடுக்கணும், நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டரை நீங்கள் பண்ணணும். நம்ம இந்த நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டரை எந்த மாநிலங்களும், குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்று சட்டமன்றத்தில் தீர்மானமே போட்டோம். அதாவது இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வருவதற்கு காரணமாக இருந்தது அதிமுக, நமக்கு தெரியும். அவர்கள் போட்ட வாக்கு தான். அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் போய் அன்புமணியும் போட்ட வாக்களித்ததுனால தான் அந்த சட்டமே ஆச்சு.
அவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு முஸ்லீம் கூட்டமைப்பு போய் வந்து குறைந்தபட்சம் நீங்கள் இப்படி ஓட்டு போட்டுட்டீங்க, சட்டமன்றத்திலேயாவது ஒரு தீர்மானத்தை ஏற்றுங்க, நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் இந்த சட்டத்தை வந்து நாங்கள் அமல்படுத்த விட மாட்டோம்னு சொல்லும்போது அவர் கேட்கல. அது என்ன நடந்துட போகுது, இங்குள்ள முஸ்லீம்களுக்கு என்ன பிரச்சனையும் தான் கேட்டார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் முதலமைச்சர் தளபதி அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு முதற்படியாக இருக்கின்ற என்சிஆர், அதற்கு முதற்படியாக இருக்கின்ற என்பிஆர், இதை நாங்கள் தமிழ்நாட்டில் அமுல்படுத்த மாட்டோம் என்று இந்தியாவில் இருக்கின்ற 12க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் வந்து அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தபோது தமிழ்நாட்டிலையும் கொண்டு வந்தாங்க. அப்போ இன்னைக்கு வரைக்கும் அந்த தீர்மானம் இருக்கு, நாங்கள் என்பிஆரை அமுல்படுத்த மாட்டோம். நீங்க கேட்கலாம், இப்போ என்பிஆரை அமுல்படுத்தாமல் எப்படி நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு? அப்போ பொதுவாக ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஒரு செக்லிஸ்ட் இருக்கும். அதில் வந்து என்ன இருக்கும், உங்கள் பேர், தந்தையார் பேர், இங்கே எத்தனை வருஷம் இருக்கீங்க, என்ன ஜாதி மதம் எல்லாம் இருக்கும். ஆனால் என்பிஆருங்கிற அந்த அமுல்படுத்தும் போது அதில் அடிஷனலாக உங்கள் தாத்தா பேர் என்ன, உங்கள் தாத்தா எங்கே பிறந்தாரு அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பம். நீங்கள் வந்து உங்களுடைய பூர்வீகத்தை நீங்கள் வந்து நோண்டுறீங்க அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு இந்த சிஏயோட முக்கியமான விஷயமே 1971க்கு முன்பாக இவர் எந்த குடியுரிமை பெற்றிருக்கிறான், இவங்க பூர்வீகம் என்ன, அப்படி வந்து 71க்கு முன்பாக இவர்கள் வந்து குடியுரிமை பெற்றிருந்தால் அதற்கான ஆதாரம் என்னன்னு கேட்குறீங்கல்ல. அப்போ அந்த ஆதாரத்தை கேட்கும் பொழுது முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை. இப்போ நீங்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள்னா அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இந்த சிக்கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு டவுட்ஃபுல் சிட்டிசன் அப்படிங்கிறத ஒரு டிக் பண்ணிட்டா இந்த என்பிஆர் செக்லிஸ்ட்ல இவர் தாத்தா எங்க பிறந்தாருன்னு தெரியல, அப்படி இவர் வந்து இவருடைய குடியுரிமை வந்து ஒரு டவுட்ஃபுல்னு ஒரு டிக் பண்ணிட்டா அந்த லிஸ்ட் பிரகாரம் நீங்க வந்து விசாரிக்கப்படுவீங்க. அது அஸ்ஸாம்ல நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 18 லட்சம் அஸ்ஸாமியர்கள் இன்னைக்கு வந்து அந்த சிக்கலை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த என்பிஆரை நாடு முழுவதும் எடுக்கணும்னா நீங்க வெறுமனே என்பிஆர் போய் எடுத்தோம்னா ஒத்துக்க மாட்டாங்க, எந்த மாநில அரசும் ஒத்துக்கல. அப்ப நீங்க இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு இதை எடுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. இப்ப இதில் மாநிலங்கள் உஷாரா இருக்கணும். ஏன்னா இந்த லிஸ்ட் எத்தனை பேரு, இதுக்கு எதற்கு பதில் சொல்லணும், அந்த என்னென்னலாம் கேட்கப்படுகிறதுங்கிற அந்த விளக்கத்தை ஒன்றிய அரசு சொல்லணும். இப்ப இது ஒரு சூட்சமம் இருக்கிறதா இன்னைக்கு எல்லா இடங்களையும் பேசுறாங்க. ஏன்னா என்பிஆரை வந்து சேர்த்து அமுல்படுத்துற, இப்ப ஜாதிவாரி கணக்கு நாங்கள் அப்படிதான் எடுக்க முடியும் அப்படின்னு வர்றாங்க. இப்போ அதில் நாங்கள் கேட்குறோன்னு, அப்போ அதில் இருக்கின்ற சில கேள்விகளை நீக்க வேண்டும் என்று பல்வேறு நடுநிலையாளர்கள் இந்த கேள்வியை கேட்குறாங்க, எடுக்கணும்னு சொல்லிட்டு. அதில் இன்ன வரைக்கும் ஒன்றிய அரசு பதில் சொல்லலை. இப்போ சந்திரசேகர் சார் சொன்ன மாதிரி தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பே நியாயமாக நடக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன, 2019 கிட்டத்தட்ட 8732 கோடி ஒதுக்குனாங்க. அது அப்போ இப்போ வந்து கிட்டத்தட்ட 13,000 கோடி ஒதுக்கணும். எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, வெறும் 500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அப்போ பணமே ஒதுக்கலை மக்கள் தொகை. அப்போ என்ன நீங்கள் நடக்க போறீங்க? அப்போ ஏதோ ஒரு உங்களுடைய செயல் திட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இதை பேசுறீங்க. உங்களுடைய திட்டம் வேற. உண்மையிலே மக்கள் தொகை கணக்கெடுக்க எடுக்க போறீங்களா இல்லை வெறும் என்பிஆர் எடுக்க போறீங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்து தான் இந்த விளக்கத்தை தான் முதலமைச்சர் கேட்கல. நிச்சயமா நீங்க சந்தேகம் நிறைய வைக்கலாம். என்பிஆர் பத்தி இருக்கு, அதனை தொடர்ந்து சிஏஏ வருமா, இல்ல மகளிர் இடஒதுக்கீடு மசோதா என்ன ஆகும், தொகுதி மறுசீரமைப்பு என்ன ஆகும், 1008 கேள்விகள் இருக்கிறது. இந்த கேள்விகள் எல்லாமே அவங்க விளக்கம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? பாஜக கொடுக்கணும் இல்லைங்க, ஒரு விளக்கம் கொடுக்க வேணாமா? இப்போ முதலமைச்சர் என்ன கேட்டாரு, இப்போ நீங்கள் அந்த தொகுதி மறுவரை வந்து எந்த அடிப்படையில் செய்ய போறேன்னு ஒரு சாதாரண கேள்வி தானே. அதுக்கு ஏன் இன்ன வரைக்கும் ஒன்றிய அரசு பதில் சொல்லலை? நாங்கள் இப்படித்தான் பண்ண போறோம், அதற்கு இப்படி அப்படி தமிழ்நாட்டில் வந்து குறைக்கப்படாது, இது நாங்கள் கேட்கலையாங்க. நேரடியாக இட்லி சாப்பிட்றீங்களா? ஆமா இல்லை இல்லை நாங்கள் இட்லியை சப்பாத்திக்கு அப்புறம் சாப்பிடலாம், தோசைக்கு அப்புறம் சாப்பிடலாம் சொல்றது பதில் இல்லை. அப்ப நீங்க வந்து அந்த கேள்வி பதிலே நீங்க வேற பேசுறீங்க. அப்ப உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி தான் முதலமைச்சர் கேள்வி எழுப்புறார். நீங்க நேரடியா பதில் சொல்லல, எப்படி பண்ண போறீங்க? அப்ப இதை சொல்லாம நீங்க மறைக்கிறீங்க. அப்ப அதுல நீங்க இப்ப டவுட்ஃபுல்லா இருக்கீங்கல்ல, நீங்க ஒரு டவுட்ஃபுல்லா உங்களுடைய செயல்பாடு இருக்குல்ல, அப்ப அந்த செயல்பாட்டை வெளிப்படையாக ஒரு டிரான்ஸ்பரன்சியாக சொல்லாமல் எப்படி மாநிலங்கள் அதை ஒத்துக்க முடியும்? கண்டிப்பா சார், நம்ம பேசுவோம். சந்திரசேகர் சார், இதுல ஏன் தள்ளி வச்சாங்க? 2025 கூட நடத்திருக்கலாம், இல்ல 26 கூட நடத்திருக்கலாம், 27 வரைக்கும் போகுது அப்படின்னா 2024க்கு பிறகு 29 அடுத்த பொது தேர்தல் வந்து வருகிற போது இதுல தொகுதி மறுவரையின் மூலமாக நாம அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதா? அந்த எண்ணம் வந்தது அப்படின்னா பாஜக தன் மீதான நம்பிக்கையை குறைத்திருக்கிறதா? நம்ம இனிமேல் வந்து இப்படி எல்லாம் பண்ணாதான் வர முடியுங்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள வந்துருச்சாங்கிற கேள்வி வைக்க வேண்டியது இருக்கே. இல்லை, அவங்க எந்த தேர்தலையே அவங்க நேர்மையாக சந்திக்கலையேங்க. அவங்க வந்து தேர்தல் நிதி பத்திரம் வாங்கினதுலேருந்து தேர்தல் கமிஷன் மூலமாக ஊழல்
தேர்தல் கமிஷன் மூலமாக பல சந்தேகங்களை எழுப்பினப்ப தேர்தல் கமிஷனே சரியாக பதில் சொல்லலையே. அதனால தேர்தல் ஆணையர்கள் நியமனத்திலேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கணும் நம்ம. அதனால அது பல சந்தேகத்தோடு தான் தேர்தல் நடத்துகிறாங்க. அவங்க வந்து நேர்மையாக தேர்தலை சந்திக்கவில்லை, நேர்மையாக தேர்தலை நடத்தவில்லை. அதனால் அவர்கள் மீது அவர்களுடைய நேர்மை மீது மக்களுக்கு இல்லை, எல்லோருக்கும் சந்தேகம் வருது. நீங்கள் இன்றைக்கு 543 தொகுதி, நீங்கள் 2 ஆப்ஷன் இருக்குங்க. இப்போ தொகுதி மறுவரை அப்படிங்கிறது வந்து மக்கள் தொகை அடிப்படையில் நடத்தணும்னு சொன்னால் 2 ஆப்ஷன். ஒன்று 543 தொகுதியை மாற்றாமல் அந்த மக்கள் தொகை அடிப்படையிலேயே வச்சிங்கன்னா என்ன ஆகும்? தமிழ்நாடு யூபியையும் கம்பேர் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு 8 தொகுதியை இழக்குது, யூபி 11 தொகுதி அதிகமாகும். இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன், நீங்கள் மக்கள் தொகை சதவீத அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தொகுதிகளை அதிகப்படுத்துறீங்கன்னா 848 தொகுதி வருது. அதில் யூபிக்கு +63 வருது, தமிழ்நாட்டுக்கு +10. நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தைக்கு வரேன், அமித்ஷா சொன்னார் தொகுதி குறையாது அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன? உங்களுக்கு 10 கூடும், அவங்களுக்கு 63 கூடும். அப்படிங்கிறதும் நேர்மை இல்லாத விஷயம் தானே, பாகுபாடு உள்ள விஷயம் தானே. ஆக இதற்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதும் இப்பொழுது பேசப்பட்டிருக்கு. எப்படின்னா 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் என்ன விகிதாச்சார அடிப்படையில் கொண்டு வாங்க, 7.2 விகிதாச்சார அடிப்படையில் அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வரலாம். இதே அடிப்படையில் கொடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த விகிதாச்சார அடிப்படையில் கொடுங்க. அது பண்ணீங்கன்னா யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் அமையாது. அந்த மாதிரி யாரும் சொல்லணும்ல, நீங்க சொல்லணும்ல இந்த அடிப்படையில் செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இல்ல கமிட்டி போடுங்க. இன்னைக்கு வந்து தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு முன்னெடுத்திருக்காரு, இந்தியாவுக்கு முன்னெடுத்து முதல்ல தமிழக சாதாரணமா இல்ல, ஏதோ அறிக்கை விட்டோம் பேசணும், நீங்க கூட சொன்னீங்க எதிர்க்கட்சி தலைவரை குற்றம் சொன்னோம் அப்படிங்கிறது கிடையாது. தமிழக அளவில் அனைத்து கட்சி கூட்டம் 58 கட்சி கலந்துக்கிட்டு ஒரு மனதா முடிவு எடுத்திருக்கு. தமிழகத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது மட்டுமல்ல, அடுத்தது உடனே மார்ச் 22ஆம் தேதி பாதிக்கப்பட்ட மாநிலங்களோட பிரதிநிதிகள் கூட்டம் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மேற்கு வங்கம், பஞ்சாப்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாநிலங்கள் எல்லாம் இதில் ஒத்துக்கிட்டு எங்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும், அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை மாநிலங்கள் எதிர்க்கும் பொழுது நீங்கள் வந்து உங்களுக்கு குறையாதுன்னு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு போகிறதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா? நீங்கள் பாராளுமன்றத்தில் நேர்மையாக பதில் சொல்லணும்ல. இந்த கமிட்டி போட்டிருக்கோம், இந்த மறுவரையறை இப்படி தான் செய்ய போகிறோம். எல்லா இந்த காலங்கள்லையும் அப்படி தாங்க நடந்திருக்கு. ஏன் இந்திரா காந்தி அவர்கள் தள்ளி வச்சாங்க, ஏன் வாஜ்பாய் அவர்கள் தள்ளி வச்சாங்க? மக்களை பாதிக்கின்ற விஷயத்தை நீங்களா ஒரு இதாக எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு சர்வாதிகாரத்தனமாக முடிவெடுக்கக்கூடாது. பாராளுமன்றத்தில் விவாதிக்கணும், அல்லது மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றப்ப தள்ளி வைக்கணும். இது எதையாவது ஒன்று செய்யணும். இல்லை அடுத்த 25 வருஷம் தள்ளி வைங்க, ஏதோ ஒன்று. இப்படித்தானே செய்ய வேணும். நீங்கள் பேசிக்கிட்டே போவீங்க, 27வது வருஷம் கணக்கெடுப்பு நடத்துகிறோம், 29வது வருஷம் மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு போக முடியாது. நீங்கள் அதற்கான முன்னெடுப்பு என்ன என்பதை டிரான்ஸ்பரன்சி, ஒரு அரசாங்கம், ஜனநாயகத்தில் அரசாங்கம் என்பது டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க? மக்கள் பிரதிநிதிகளை மதிக்கிறது இல்லை, பாராளுமன்றத்தில் பதில் சொல்கிறது இல்லை. பாராளுமன்றத்துக்கு வந்தால பதில் சொல்கிறதுக்கு, பாராளுமன்றத்தை பதில் சொல்வதில்லை, நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து பதில் சொல்வதில்லை. அப்புறம் எப்படி உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறது? இப்படித்தான் கேள்வி கேட்க முடியும். முதலமைச்சர் வந்து தொகுதி மறுவரையறை சம்பந்தமா இவ்வளவு முயற்சி எடுத்துட்டு அது சம்பந்தமாக சந்திப்பதற்காக ஒரு நேரம் கேட்கிறாரு, இன்னும் கொடுக்கலையே அது சம்பந்தமா. இப்ப போனது கூட கட்டசிக்கால் வேற வேணா சப்ஜெக்ட் சொல்லி தான் கேட்கணும். ஒரு முதலமைச்சர் பிரதமரை சந்திக்கிறார் என்று சொன்னால் சில பேர் சொல்லுவாங்க இப்ப கூட கேட்டிருக்கலாமேன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. பிரதமர் ஒன்று ஒரு பிரதமரை சந்திக்கிறார் என்று சொன்னால் இன்ன சப்ஜெக்டுக்காக சந்திக்கிறோம்னு சொல்லி தான் சந்திக்க முடியும். இப்ப தொகுதி மறுவரையறை சம்பந்தமாக நான் சந்திக்க வேண்டும் என்று நேரம் கேட்டு 2 மாதம் ஆகிறது, இன்னும் நேரம் கொடுக்கல. ஆக இவர்கள் என்ன ஹிடன் அஜெண்டா வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. கண்டிப்பா சார். 16ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வெளிவரும்னு சொல்றாங்க. அதுல வந்து வெளிப்படையா டீடைல்டா இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ரிஷபத்ரன் சார், உங்கள்கிட்ட தான் கேட்க விரும்புறேன். நிறைவான பார்வை ரொம்ப சுருக்கமா எதிர்பார்க்கிறேன். இதுல நிறைய கேள்விகள் இருக்கிறது, சந்தேகங்களுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றது நியாயமான ஒண்ணு. ஆனா சாதி வாரியாக இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படும், சமூக நீதியை தாமதமாக புரிந்து கொண்டாலும் பாஜக புரிந்து கொண்டது அப்படிங்கிற திருப்தி இருக்கா? நடக்கட்டுங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, 2026ல வந்து நடக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஏன் 2027ல கொண்டு போறாங்கன்னு தெரியல. அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் இருக்கா? எதிர்கட்சிகள் என்ன கேட்கறாங்க? ஆபரேஷன் சிந்தூர்ல நடந்த விஷயங்கள் பத்தி எங்களுக்கு சில கேள்வி இருக்கு, நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டுங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. அதுக்கு பதிலாக 47 நாள் கழிச்சு நடக்க போற மழைக்கால கூட்டத்தொடருக்கு இன்னைக்கே வந்து நேரத்தை அறிவிப்பு விடுறாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப எல்லாருமே இங்க பேசின மாதிரி வந்து ஒரு பெரிய சிக்கலான கேள்வி எல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இவங்க எதையாவது சொல்லிட்டு செஞ்சிருக்காங்களா அல்லது சொன்னதை செஞ்சிருக்காங்களா?
ரெண்டையுமே நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. இவங்க செஞ்ச பல விஷயங்களை மர்மமா திடீர்னு பண்ணியிருக்காங்களே ஒழிய அதை பற்றி உரிய விவாதம் நடத்தி அவங்க எதையுமே பண்ணது கிடையாது. இப்ப வக்பு திருத்த சட்டத்தை நீங்க எடுத்துக்கங்க. அதுல என்ன வந்துட்டு அந்த நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்துல எல்லாம் என்ன அக்கிரமங்கள் நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற விஷயத்த திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் ஜனாதிபதி தலைமையில ஒரு கமிட்டியை போடுறாங்க, கருத்து கேட்டவங்கிறாங்க, அப்புறம் ஒருதலை பட்சமான முடிவுகள் எடுக்கிறாங்க. அதேதான் இந்த விஷயத்திலே நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு எங்களுடைய கவலை. நீங்க வக்பு திருத்த சட்டத்திலேயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் பிரச்சனையிலேயோ ஏதாவது வெளிப்படையான டிரான்ஸ்பரண்டான ஜனநாயகபூர்வமான ஒரு அணுகுமுறை இருந்ததா? ஒண்ணுமே இல்லை. இவங்களுக்குன்னு ஒரு வே ஆஃப் ஃபங்க்ஷனிங் ஒண்ணு இருக்கு. அதாவது அதன்படிதான் இவங்க செயல்படுவாங்க. வெளிப்படைத்தன்மை இருக்காது, ஜனநாயகத்தன்மை இருக்காது. ஒப்புக்கு பேருக்கு சில விஷயங்களை செய்துவிட்டு இவர்கள் விரும்பியதை கண்மூடித்தனமாக நிறைவேற்றுவார்கள். ஆனால் மற்ற பிரச்சனைகளுக்கு இதுக்கும் இடையில இருக்க ஒரு பெரிய வேறுபாடு என்னன்னா, இன்னைக்கு நமக்கு பிரதிநிதிகள் இருக்கிறதுனால நாடாளுமன்றத்தில் இந்த கேள்விகளை எழுப்புறோம், வலுவா எழுப்புறோம். நம்ம பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போய் நம்முடைய நலன்களுக்கு எதிரான கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் எண்ணிக்கை நாடாளுமன்றத்தில் அதிகரிச்சுட்டா இப்பவே ஒன்றும் பேச முடியல. நாடாளுமன்றத்தில் பேச விட மாட்டேங்கிறாங்க, கூச்ச குழப்பம் போடுறாங்க. ஆனால் கூட நமக்கு எண்ணிக்கை இருப்பதன் காரணமாக பலவற்றில் நம்முடைய குரலை தேசிய அளவில் பதிவு செய்ய முடிகிறது. இப்பொழுது அவர்களுடைய எண்ணிக்கை, அதாவது நம்ம மாநிலங்களுடைய நலன்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வகுப்புவாத சக்திகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்து நம்முடைய குரல் பலவீனமடைந்து விட்டால் என்ன நடக்கும்? இப்ப நாளைக்கு இவங்க 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டு இவர்களுக்கு தகுந்த ஒரு முறையில் அந்த தொகுதி மறுவரையை செய்கிற போது என்ன வெளிப்படையான ஒரு விவாதம் நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சட்டப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தவுடன் தொகுதி மறுவரையை நீங்கள் செய்தாக வேண்டும். அதனால்தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தொகுதி மறுவரைங்கிற ஒரு விஷயத்தை பழைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இருக்கும் அப்படின்னு 25 ஆண்டுகளுக்கு ஒத்தி வைத்தார்கள். என்னை கேட்டீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரை என்பதே இனி அர்த்தமற்ற ஒன்று என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இந்த முறையே ரத்து செய்யப்பட வேண்டும். நம்ம என்ன கேட்கிறோம்? ஃபேர் அதாவது ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் கேட்கிறோம். நியாயமான தொகுதி மறுவரை. இதுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்கிறாரு, திராவிட முன்னேற்ற கழகம் கேட்குது. நாங்க ஒன்றும் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஒன்றும் பேசல. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, கேட்கிற எந்த கேள்விக்குமே பதில் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய தொகுதிகள் குறையாது அப்படிங்கிறதுலாம் ஒரு பதிலா? நாங்க கேட்கறது அதுவல்ல. நீங்கள் எந்த முறையில் தொகுதி மறுவரை செய்வதாக திட்டமிட்டிருக்கிறீர்கள், அது எங்களுடைய பெர்சன்டேஜ், அந்த பெர்சன்டேஜை இது குறைக்குமா, அல்லது இது வெறுமனே நம்பர் கேமாக இருக்க போகிறதா? நீங்க மத்தவங்களுக்கு 50 சீட்டு கூடிட்டு எங்களுக்கு அதே வந்து இப்ப 39 சீட்டு இருந்ததுன்னு வச்சுங்க, இல்ல மத்தவங்களுக்கு வந்து 70-80 சீட்டு கூடிட்டு எங்களுக்கு 7-8 சீட்டு குடிச்சுன்னு வச்சுங்க, அப்ப எங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப அளவுக்கு கீழே போயிடும். இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நாங்க தான் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போறோமே, நாங்க தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போறோமே, இந்த மாதிரி பேசிக்கொண்டே இருப்பதன் வழியாக அவர்கள் எப்படி இதற்கு முன்பு ஒரு ஜிஎஸ்டியை வந்து இந்திய நாட்டு மக்களுடைய தலையில திணிச்சாங்களோ, எப்படி பணமதிப்பு நீக்கத்தை இந்த நாட்டு மக்களுடைய தலையில திணிச்சாங்களோ, அதே மாதிரிதான் அவர்கள் இன்னும் பல கருப்பு சட்டங்களை எப்படி திணித்தார்களோ, காஷ்மீரை எப்படி 3 துண்டாக உடைத்தார்களோ. ஏனென்றால் எதிர்கட்சிகள் வலிமையாக இல்லாத சமயத்தில் இதையெல்லாம் அவர்களால் சுலபமாக செய்து முடிக்க முடிந்தது. எங்களுடைய கவலையை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் கற்பனையின் அடிப்படையில் பேசவில்லை, நிகழ்கால சரித்திரத்தின் அடிப்படையில் பேசுகிறோம். அவர்கள் நினைத்ததை எல்லாம் செய்து வந்திருக்கிறார்கள். ஒப்புக்கு சில சடங்குகளை செய்வார்கள், அல்லது ஏதாவது ஒரு கமிட்டியை போடுவாங்க, ஒரு நாடாளுமன்ற குழுவை போடுவாங்க. இந்த நாடாளுமன்ற குழுவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு பேசுவதற்கு எந்த வாய்ப்பும் இருக்காது. நம்ம வக்பு திருத்த சட்டத்தில் அதை தெளிவாக பார்க்கிறோம். இதே போன்ற ஒரு நடைமுறையின் மூலமாக அவர்கள் தொகுதி மறுவரை என்பதை அவர்களுக்கு உகந்த வகையில் செய்ய முயற்சிக்கிறார்கள் என்பது சந்தேகம் அல்ல. அவர்களுடைய தொடர் செயல்பாடுகளின் அடிப்படையில் இதை இப்படித்தான் செய்வார்கள் என்று நான் உறுதிபட கூறுகிறேன். அதனால்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மிக கடுமையாக இதை எதிர்க்கிறார், மற்ற மாநிலங்களை எச்சரிக்கிறார். ஒரு ஜனநாயகபூர்வமான தீர்வுக்கான ஒரு பெரும் ஒரு முயற்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். கண்டிப்பா. சந்திரசேகரன், உங்களுடைய நிறைவான பார்வை சுருக்கமா.
சார் சொன்ன மாதிரி தான். அதாவது பாஜகவுடைய கடந்த கால செயல்பாடுகள் அதை வச்சு தான் நம்ம மதிப்பிடுறோம். வெறுமை ஏதோ ஒரு எதிர்க்கட்சி என்பதற்காக குறை சொல்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. தொகுதி மறுவரையறையெல்லாம் எதற்காக குறை சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதிர்க்கட்சி என்பதற்காக அல்ல. அவர்கள் வந்து அவர்களுடைய செயல்பாடுகள் விவாதமின்றி அவர்கள் நினைத்ததை செயல்படுத்த முயற்சிக்கிறாங்க. அதை சொல்கிறத செய்கிறதில்லை, அறிவிப்பு வெளியிடுவதை செய்வதில்லை. இது ரெண்டுமே அவர்களுடைய முரணாக தான் நடந்துகிட்டு இருக்கு, அவர்களுடைய செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை பகல்காம் இஷ்யூவில் கூட்டுங்கன்னு எவ்வளோ தடவை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறாங்க, எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்லுது, கிட்டத்தட்ட பல கட்சிகள், இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம் கையெழுத்திட்டு கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஆனால் எப்பொழுதுமே ஒரு வாரம் 10 நாள் முன்பு தான் பாராளுமன்ற கூட்டத்தொடர் பற்றிய அறிவிப்பு வெளிவரும். ஆனால் 47 நாள் முன்பு இன்றைக்கு வெளியிடுறாங்க வேணும்னு. அது எதற்குன்னா இந்த நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் என்பதை வந்து மறைக்கிறதுக்கு. அது இல்லை என்று நீங்கள் புரிஞ்சு சரி, அந்த கூட்டத்தொடர் இல்லை, சிறப்பு கூட்டத்தொடர் என்பது இல்லை, நீங்க நேரா குளிர்கால கூட்டத்தொடர் தான் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி அவங்க செயல்படுறாங்க. அதாவது தான் பெரும்பான்மை அடிப்படையில் செயல்படுவத ஒரு அரசாக பாஜக இருக்கிறது. இது வெறும் பெரும்பான்மை நம்பர் கேம் கிடையாது. பாராளுமன்றம் என்பது ஒருவர் இருவர் இருந்தாலும், எதிர்க்கட்சியில் இருந்தாலும் அவர்களுடைய குரலுக்கும் மதிப்பளித்து நீங்கள் பதில் சொல்வதுதான் நாடாளுமன்ற ஜனநாயகம். அந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு அரசாக இந்த பாஜக அரசு இருக்கிறது. அதனால் தான் இந்த சந்தேகம் எதிர்க்கட்சிகளுக்கு நியாயமான முறையில் எழுந்திருக்கிறது. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இவர்களுக்கு இருக்கிறது. அது எங்கு பாராளுமன்றத்தில் சொல்லலாம், அல்லது வேறு எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில், அனைத்து கட்சி கூட்டத்தில் சொல்லலாம். ஆனால் இவர் எதிலும் பேசுவதில்லை. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினால் இவர் கலந்து கொள்வதில்லை. முக்கியமான இஷ்யூல அனைத்து கட்சி கூட்டத்தில் இவர் கலந்துக்கிறது இல்லை. பாராளுமன்றத்தில் இவர் பதில் சொல்றதில்லை. ஆக எங்கிருந்து பதிலை நாங்கள் எதிர்பார்ப்பது அப்படிங்கிறப்ப மக்கள்கிட்ட போறோம். கட்சிகள் வந்து எதிர்க்கட்சிகள் மக்கள்கிட்ட போறோம், ஊடகம் மூலமாவோ இது மூலமாவோ மக்கள்கிட்ட போறோம். அதுதான் நடக்குது. கண்டிப்பா இதற்கு பதிலளிக்க வேண்டிய கடமை இவர்களுக்கு இருக்குன்றதை மட்டும் நான் நினைவுபடுத்துறேன். நிச்சயம் ரெண்டு பேரும் பேசுனதுடைய அந்த இதுதான் ஜனநாயக போர்வையை பொருத்தி கொண்டு சர்வாதிகார ஆட்சி, அவ்வளவுதான். ஜனநாயக போர்வை, அவ்வளவுதான். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்க்கட்சியாக இருக்கின்ற யார் சொல்லையும் கேட்க மாட்டோம் என்கிறது உறுதியாக இருக்காங்க. தான் நினைத்ததை செய்யணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்போ ஒரு சர்வாதிகார ஆட்சி எப்படி இருக்கணும், அது ஜனநாயக போர்வையில் நடந்து கொண்டு இருக்கிறது. எதுனாலும் சரி அவங்க நினைச்சதை செய்கிறாங்க அப்படின்னு தான். ஆனாலும் அப்படி நம்ம விட்டுற முடியாது. நம்ம அந்த குரலை நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் மன்றத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை செய்கிறோம். இன்னைக்கு நம்ம சட்டங்களை கூட நீதிமன்றம் மூலமாக போய் நம்ம அந்த சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். இது எல்லாமே சர்வாதிகாரத்தினுடைய போக்கு தானே. அப்போ இதன் அடிப்படையில் நம்ம இதை பார்க்கணும். இருந்தாலும் இந்த மாநில உரிமையை வந்து நிலைநாட்டக்கூடிய ஒரு முக்கியமான மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. அது எல்லா மாநிலங்களுக்கும் லீட் பண்ணக்கூடிய ஒரு லீடராக இருக்கிறது, வழிகாட்டியாக இருக்கிறதுங்கிற அடிப்படையில் நம்ம அதை லீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை வந்து மக்கள் மன்றத்தில் கொண்டு போயிட்டே இருக்கோம். ஆனால் அவர்கள் ஒரு ஹிடன் அஜெண்டாவை வச்சுக்கிட்டு தான் செய்கிறாங்கிறது எல்லாரும் தெரியுது. அதை வச்சு தான் செய்ய போகிறாங்க. இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்னதான் வந்து நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் அவங்க நினைச்சதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே சாரோட பேசும்போது சொன்ன மாதிரி தான், பணமதிப்பிழப்பு கூட அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அமெரிக்க டாலருடைய விலை கூடுகிறது, அவனுடைய மதிப்பு கூடுகிறது என்று புது வியாக்கானம் பேசக்கூடியவர்கள் தான், புது பொருளாதார விஷயங்களை பேசக்கூடியவர்கள் தான். அப்போ இந்த மாதிரியான ஒரு ஆட்சி என்பது மக்களுடைய குரலை நாங்கள் கேட்க மாட்டோம், எதிர்க்கட்சியுடைய குரலை செவிசாய்க்க மாட்டோம், நாங்கள் இப்படித்தான் இருப்போம், இப்படித்தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா, இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடக்கும். பகல்காமில் வந்து நீங்கள் வந்து அப்பாவிகள் சுட்டு கொண்டாலும் நாங்கள் பீகாருக்கு தேர்தல் பிரச்சாரம் போவோம். இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கிறது. இது ஒரு மோசமான சூழல். இருந்தாலும் நாம் தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் இதை பேச வேண்டிய ரொம்ப, அதாவது நிறைய விஷயங்களுக்கு ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக குரல் கொடுக்கணும்னு நம்ம கேட்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் கடந்து இது மிக மிக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை. இதுலயும் நீங்க வந்து குரல் கொடுக்கல அப்படின்னா தமிழ்நாட்டிற்கு இழைக்கக்கூடிய மாபெரும் துரோகம் அப்படிங்கிறது தெள்ளந்தெளிவாக புரிகிறது. மற்ற மாநில கட்சிகளும் இதை உணர்ந்து ஒன்று சேர வேண்டும். பாஜகவை தவிர்த்து அனைத்து கட்சிகளுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. பங்கு கொண்ட விருந்தினர் 3 பேருக்கும் மிக்க நன்றி. எங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.